லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னால முடிஞ்ச முயற்சி நான் செய்யறேம்மா. அதுக்கு மேல அந்த கடவுள் தாமா உன் புருஷனை காப்பாத்தணும். மேடி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மேடி. நான் ஆகவும் விட மாட்டேன். அம்மா, அந்த ரவுடிக்கு போன் பண்ணி மேடி கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டானான்னு கேளு. அம்மா, கண்மணி மேடம் கால் பண்றாங்க. நீயே பேசு. மேடம் சொல்லுங்க மேடம். என்னாச்சு? மேடி கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிட்டியா? இல்ல மேடம். இல்லையா? ஏன், என்னாச்சு? அது வந்து மேடம். அம்மா, போன் ஸ்பீக்கர்ல போடு. ரெண்டு பேரும் சேர்ந்து வெளுத்து வாங்கிட்டாங்க மேடம். யோ, நீலாம் ஒரு ரவுடியா? ஒரு ஆளுக்கு 3 பேர் போயிருக்கீங்க. பணத்தை திருடிட்டு வராம ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஸ்வேதா. பார்க்கதான் சாஃப்ட். புருஷன் மேல கைய வச்சதுக்கு அப்புறம் உள்ள பூந்து ஒரு கலக்கிட்டா மேடம். மேடம் அப்படியே பத்திரகாளியா மாறிட்டா மேடம். பக்கத்துல புத்துல ஒரு சூளம் இருந்துச்சு மேடம். அதை எடுத்துக்கிட்டு அடி அடின்னு பொழந்துட்டா மேடம் எங்களை அப்படியே. மேடம், நாங்க மட்டும் தப்பிச்சு ஓடி வராம இருந்திருந்தோம்னு வைங்க, எங்க 3 பேரையும் அந்த சூளாயத்தை வச்சு குத்தி கொன்னுருப்பா மேடம். கொடுத்த வேலையை சொதப்பிட்டு நல்ல காரணம் மட்டும் சொல்லுங்க. மேடம், வேலை சொதப்புனாலும் மேடி தலையில விழுந்த அடி இடி மாதிரி விழுந்தது மேடம். மேடி பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். என்னது? மேடி பொழைக்கிறது கஷ்டமா? என்ன சொல்ற நீ? மேடம், நாங்க எத்தனை பேரை போட்டு தள்ளியிருப்போம். ஒருத்தன் மேல விழுந்த அடியை வச்சே அவன் பொழைப்பானா மாட்டானான்னு நாங்க ஈஸியா சொல்லிடுவோம் மேடம். மேடம், மேடிக்கு விழுந்த அடியில மண்டை பொளந்து பெரிய காயமே ஆயிடுச்சு. உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் வெளியில போயிடுச்சு மேடம். கண்டிப்பா இன்னும் 1 மணி நேரத்துல ஆளே போய் சேர்ந்துருவான் மேடம். அந்த ராகினி சரியான கருணாக்குக்காரி தான். அவ கற்பனையா சொன்னது அப்படியே நடந்து போச்சு. பணம் கிடைக்காட்டியே சரி, மேடிக்கு அடிப்பட்ட வரைக்கும் சந்தோஷம். சரி, நான் போனை வைக்கிறேன். மேடம் 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 என்ன? ஸ்வேதா கிட்ட ரொம்ப அடியெல்லாம் வாங்கியிருக்கோம் மேடம். உடம்பெல்லாம் வலிக்குது மேடம். எங்க பேமெண்ட் மேடம். என்ன உடம்பெல்லாம் வலிக்குதா? பணத்தை அடிக்க துப்பு இல்ல, இதுல பேமெண்ட் ஆமே பேமெண்ட். ஐயோ, ஐயோ, என்ன இந்த கண்மணி பஜாரி மாதிரி இந்த கத்து கத்துறா? இவ பேசுறதெல்லாம் கேட்கவே முடியலையே. சி, இவ வாயில வசம்ப வச்சுதான் தேய்க்கணும். என்னடா ஆச்சு அண்ணா? அது பார்க்க தானே டீசெண்டா இருக்குது. வாயை திறந்தா சாக்கடனே. நீ மட்டும் என் கையில கடிச்ச, அப்புறம் உனக்கு என்ன பண்ற பாரு. கண்மணி போதுண்டி, அவன் போனை வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. வாய மூடு. எவ்வளவு தைரியம் இருந்தா பணத்தை அடிக்காம வந்துட்டு என்கிட்டயே பேமெண்ட் கேட்பான். நமக்கு வர வேண்டிய 50 லட்சமும் போயிடுச்சு. அந்த 50 லட்சம் போனா போகட்டும், விடுமா. நாம தான் கூடிய சீக்கிரம் இந்த ஒட்டு மொத்த சொத்தையும் அடைய போறோமே. அப்புறம் என்ன?
என்ன சொல்ற? அம்மா, அந்த ரவுடி சொன்னதை வச்சு பார்க்கும்போது மேடி கண்டிப்பா செத்துருவான். மேடி செத்த உடனே ஸ்வேதா விதவை ஆயிடுவா. அவ விதவை ஆனதுக்கு அப்புறம் அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறது ஒன்னும் அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. ராகினியையும் கல்பனா ஆண்டி கூட சண்டை போட வச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வாரிசு இல்லாத சொத்து நமக்கு தான். மேடம், ரோட்ல உங்க ஃபோன் கிடந்தது, அப்பவே கொடுக்க மறந்துட்டேன் மேடம். சரிண்ணே. பரவாயில்ல மேடம். அம்மா, அன்னைக்கு ஃபோன் போகுதுமா? ஸ்வேதா, போனை எடு. போனை எடு ஸ்வேதா. ஸ்வேதா, ஏய், உங்க ரெண்டு பேருக்கு நான் எவ்வளவு தடவை போன் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? ஏன் போனை எடுக்கல? அத்தை, அழறியா? ஸ்வேதா, ஏன் அழற? என்ன ஆச்சு? ஸ்வேதா, சொல்லு. அத்தை, மேடிக்கு தலையில. மேடிக்கு தலையில? உன் கணவருக்கு தலையில பலத்த அடிபட்டிருக்குமா, அதனால தான் சுய நினைவே இல்லாம இருக்காரு. அதனால அவரை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டமா. அம்மா, அம்மா, என்னாச்சும்மா? அம்மா, என்னம்மா ஆச்சு? அம்மா, என்னாச்சு? அம்மா, அண்ணனுக்கு என்னாச்சுமா? கடவுளே, அண்ணி, அண்ணி. அம்மா, அம்மா, கல்பனா ஆண்டி கத்துறாங்கம்மா. அம்மா, அழாதம்மா, சொல்லுமா. அம்மா, அண்ணனுக்கு என்னம்மா ஆச்சு? ஐயோ, ஐயோ மேடி, என்னம்மா ஆச்சு? ஒருவேளை மேடிக்கு அடிப்பட்ட விஷயம் கல்பனாமாவுக்கு தெரிஞ்சிருச்சோ? இருக்கலாமா? சரி வாங்க, நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி கீழே போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாங்க. வாமா. ஒரு மிச்சரை திங்க விடுறாளுங்களா என்ன? வரியா இல்லையா? தா வந்துகிட்டு இருக்கேன். அத்தை, என்னாச்சு அத்தை? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? பிரீத்தி, நீயாவது சொல்லு, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னது நடந்துருச்சு அண்ணி. அண்ணன் கிட்ட இருந்து பணத்தை திருட அண்ணனை யாரும் தலையில அடிச்சுட்டாங்க. அண்ணன் இப்ப உயிருக்கு போராடுற நிலைமையில வைத்தியசாலையில இருக்காராம். அப்ப இன்னும் அந்த மேடி சாகலையா? மேடி வைத்தியசாலையில இருக்கான்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஸ்வேதா அண்ணி தான் இப்ப ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்ப ஸ்வேதாவும் மேடியும் கொண்டு போன பணம் என்னாச்சு? அந்த பணத்தை எல்லாம் திருடிட்டு தான் மேடி அண்ணனை தலையில அடிச்சுட்டு போயிட்டாங்க. 50 லட்சம் போச்சா? நாம சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அந்த ரவுடி நம்மளை ஏமாத்திடுவானுங்கன்னு. நீ தான் நம்பல. இப்ப பாரு, 50 லட்சம் ரூபாய் பணத்தையும் அடிச்சுக்கிட்டு அதுவும் பத்தாம உன்கிட்ட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேற கேக்குறான்.
முறைக்கிறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. அந்த பணத்தை திருட நாம ஆளை அனுப்பாம இருந்திருந்தா மேடி கம்பெனிக்கு மிஷினையாவது வாங்கியிருப்பான். இப்ப அந்த பணம் நமக்கும் இல்லாம போய் மேடிக்கும் இல்லாம போய் எவனோ ஊரம் அடிச்சுக்கிட்டு போயிட்டான். அவனுங்களுக்கு இன்னைக்கு சுக்கிரம் உச்சத்துல இருக்கு. அந்த திருட்டு பையன் என்கிட்டயே பொய் சொல்லியிருக்கான். அவனுக்கு இருக்கு. நான் உடனே மேடிய பார்க்கணும். என் பையனை பார்க்கணும். நீ வா போலாம். சரிம்மா. அத்தை, பூமிகா, பணத்தை எடுத்துட்டு நம்மள ஏமாத்துற அந்த ரவுடிங்களை சும்மா விடக்கூடாது. நமக்கு அந்த பணம் வேணும். வா, ரவுடிங்களை பார்த்து அந்த பணத்தை வாங்குவோம். ரவுடிங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்க இது நேரம் இல்ல. முதல்ல நம்ம கல்பனா ஆண்டி கூட போய் மேடிய பாப்போம். இல்லனா கல்பனா ஆண்டி பிரீத்திக்கெல்லாம் நம்ம மேல சந்தேகம் வந்துரும். கண்மணி, எனக்கு அப்படியே வயிறு வாயெல்லாம் எரியுதுடி. உன்னோட முட்டாள்தனத்தினால 50 லட்சம் ரூபாய் போச்சு. நீ வேற சும்மா இருமா. நானே அப்செட்ல இருக்க, நீ வேற சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. வா போலாம். ம். மேடி, அத்தை, அண்ணா, மேடி, அண்ணா, மேடி. ஐயோ மேடி. அண்ணா எழுந்துருண்ணா. மேடி இங்கதான் இருக்கானா? வா, உள்ள போய் பாப்போம். ஆ. மேடி. ஐயோ ஐயோ கடவுளே. ஐயோ. மேடிய பாத்தீங்களா அத்தை? மேடி. பெத்த பையனை இப்படி படுத்த படுக்கையா பாக்குறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? இந்த நிலைமை எந்த தாய்க்கும் வரக்கூடாது. அண்ணா, வைத்தியரையா, என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்திருங்கய்யா. என்னால முடிஞ்சதை செய்யறேம்மா. அம்மா, அழாதீங்கம்மா. உங்க மருமகளுக்கு ஆறுதல் சொல்லுங்கம்மா. உங்க மருமக ரொம்ப பாவம்மா. ரொம்ப துடிச்சு போயிட்டாம்மா. போய் பாருங்கம்மா. ஸ்வேதா, அத்தை, அழாத ஸ்வேதா. ஆண்டவ நல்லவங்கள சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கண்டிப்பா மேடி பொழைச்சு வந்துருவான். நீ வேணா பாரு. கிழிச்சா மேடி சாக போறது உறுதி. அதை யாரும் மாத்த முடியாது. கடவுள் இருக்கிற நம்பிக்கையில தான் அத்தை நான் இப்ப உயிரோட இருக்கேன். ஏ ஸ்வேதா, மேடிய தலையில அடிச்சு கொல்ல பார்த்த அந்த படுபாவிங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியல அத்தை. பணத்தை திருட ரொம்ப தூரத்துல இருந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. யாரும் இல்லாத இடமா பார்த்து மேடிய அடிச்சு போட்டுட்டு பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க. பணம் போனா போட்டுமா, என் மகனுக்கு எதுவும் ஆகாம இருந்தா சரி. இவளுங்க பணம் பணம்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே எரியுது.
என்னை ஏமாத்திட்டு 50 லட்சத்தை அடிச்சுட்டு போயிட்டாங்க அந்த படுபாவி பசங்க. அவனுங்க கிட்ட இருந்து பணத்தை திரும்பி வாங்குற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. வைத்தியரே, என் புள்ள எப்ப குணமாவா? என்ன வைத்தியரே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம்மா. மேடிக்கு ராஜ வைத்தியம் செய்யணும். அந்த வைத்தியத்தால மட்டும்தான் மேடியை காப்பாற்ற முடியும். எந்த வைத்தியமா இருந்தா என்ன, உடனே செய்யுங்க. அவ எனக்கு பழையபடி வேணும். ராஜ வைத்தியங்கிறது சாதாரண விஷயம் இல்லம்மா. 48 மணி நேரம் நடக்கிற அந்த வைத்தியத்தை பண்ணி முடிக்கிறது ரொம்ப சிரமம்மா. அந்த வைத்தியத்தை பண்ணிட்டா கண்டிப்பா மேடி உயிர் பழைச்சுக்குவாருமா. அந்த வைத்திய காலத்துல ஒரு சின்ன தவறு நடந்தா கூட மேடி உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பயப்பட வேண்டாம். கடவுள் அருளும் உண்மையான அன்பு இருந்தா இந்த வைத்தியத்தை நல்லபடியா பண்ணி முடிச்சிடலாம். இந்த பொண்ணு தான் புருஷனை காப்பாத்த அந்த ரவுடிங்க கூட ஒத்தையா நின்னு போராடி காப்பாத்திருக்கா. என்ன ஒரு அகங்காரத்தோட சூலாயுதத்தை எடுத்து பத்திரகாளி மாறி அந்த ரவுடிகளை அடிச்சு துரத்திருக்கா. ஸ்வேதாவ ஈசன் கழுத்துல இறங்கின விஷத்தை தடுத்த பார்வதி தேவியா நான் பாக்குறேன். ஸ்வேதாவோட அன்புக்கு முன்னால விதி தோத்துருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா மேடி எழுந்திருச்சிருவாரு. ராஜ வைத்தியத்துல கொடுக்க போற 5 வேளை மூலிகையில கண்டிப்பா உங்க பையன் கண் முழிச்சு குணமாயிடுவாரு. ஸ்வேதா தன் புருஷனை குணமாக்கிடுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹே ஸ்வேதா, போன தடவை நான் உன்னை விட்டுட்டேன். ஆனா இந்த தடவை நான் உன்னை விடவே மாட்டேன்டி. கண்டிப்பா மேடி சாகதான் போறான். நீ சின்ன வயசுலயே விதவையாகதான் போற. இது நடக்கும். பூமிகா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது பூமிகா. அது மட்டும் வேணாம். ஸ்வேதா பாவண்டி. பாவம் புண்ணியம் பாக்குற நிலைமையில நான் இல்ல பாட்டி. எனக்கு ஸ்வேதாவை அழிக்கணும். அவ வாழ்க்கைய அழிச்சு திரும்ப அவளை நான் எனக்கு அடிமையாக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு ஸ்வேதா மேல நம்பிக்கை இருக்கு வைத்தியரே. ஸ்வேதா கண்டிப்பா மேடியை காப்பாத்திருவா. நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க. நான் மேடிக்கு சிகிச்சை பண்ணணும். ஹே ரவுடி, பணத்தை அடிச்சிட்டு என்னையவா ஏமாத்த பாக்குற? இன்னைக்கு நீ செத்தடா. பணத்தையும் அடிச்சிட்டு போனையும் எடுக்க மாட்டேங்கிறியா? உன்கிட்ட இருந்த பணத்தை நான் வாங்காம விட மாட்டேன்டா. என்ன எல்லாரும் வெளியே வராங்க? என்னவா இருக்கும்? ஸ்வேதா, உன் கழுத்துல இருந்த தாலிய காணோம்.
என் தாலி எங்க போச்சு?